அனைவருக்கும் வணக்கம். ஆதார் ஓட்டர் ஐடி லிங்கேஜ். இந்த ஆதார் ஓட்டர் ஐடி லிங்கேஜ் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தொடர்ச்சியாக நியூஸ் பேப்பரில் கேள்விப்பட்டே இருப்போம். அதாவது ஆதார் அட்டையும் ஓட்டர் ஐடியும் வந்து லிங்க் பண்ணுங்கள். முதல்ல ஆதார் கார்டையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது பிறகு ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆதார் கார்டோட வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒன்றத்தோட இந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுபோல் இந்த ஆதார் கார்டோட இந்த ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத குறித்து இந்துவில் வந்த ஒரு எடிட்டோரியல் செக்ஷனுங்க. இது குறித்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நமக்கு தேர்வில் எந்த அளவுக்கு வந்து பயன்படும், தேர்வு நோக்கில் தான் நம்ம இதையும் பார்க்க போகிறோம். இதையும் அப்படி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு லிங்க் த ஆதார் வித் த ஓட்டர் ஐடி டு கிளீன் த ஓட்டர் ரோல்ஸ் அண்ட் த ப்ரிவென்ட் த டூப்ளிகேட்ஸ்ன்றாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்கன்னா, ஆதார் கூட நீங்கள் ஆதார் கார்டோட நீங்கள் ஓட்டர் ஐடி வந்து லிங்க் பண்ணுங்க. எதுக்காக? ஒரு ஓட்டர் அந்த லிஸ்ட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காகவும், டூப்ளிகேட்டாக எதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காகவும், அந்த லிஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நாம் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு வாலண்டரிங்க, வேணும்னா யார் வேணும்னாலும் வந்து லிங்க் பண்ணிக்கலாம், இது வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்னா, மக்களை நீங்கள் கட்டாயம் வந்து லிங்க் பண்ணி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இன்கேஸ் லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் நேரில் தோன்றி ஏன் லிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதில் இருக்குதுங்க. ஸோ இது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒரு ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஜர் கன்சர்ன்ஸ், வாலண்டரிஸ் இஸ் கொஷினபிள். ஸோ யாரெல்லாம் வந்து வாலண்டரியாக வந்து அந்த ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடி வந்து லிங்க் பண்ணுறாங்களோ அவங்க கொஷின் செய்யப்படுறாங்க. ஸோ பாருங்கள், சிட்டிசன்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி ஃபோர்ஸ்டு லிங்க் ஆதார் கோ த்ரூ த பர்டன்சம் ஆஃப் ஆப்ட் அவுட் ப்ராசஸ். அதை என்ன சொல்கிறாங்க, ஆதார் கார்டோட நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க பாருங்கள் இன்டைரக்டாக வந்து நிறைய தொந்தரவுகளுக்கு ஆளாகிறாங்க. இப்போ வந்து ஆதார் கார்டோட நீங்கள் எங்கே வந்து ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஆகணும். இப்போ ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நகரத்துக்கு வரணும், இந்த இடத்துல தான் நீங்கள் போகணும் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு வேலை சிரமம் தானே அவங்களுக்கு. ஸோ இது சொல்கிறாங்க, ஓவர் 66 crore ஓட்டர்ஸ், 66 கோடி மக்கள் வந்து ஆல்ரெடியாக வந்து இது லிங்க் பண்ணியிருக்காங்க. அண்டர் ப்ரெஷர் அண்ட் கன்ஃபியூஷன். இது எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலே கிடையாது. இருந்தாலும் இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த அழுத்தமும் அந்த மக்கள் மேலே இருக்குன்றாங்க. இது ஒரு காரணம். வாலண்டரி இஸ் கொஷினபிள். யாரெல்லாம் வந்து வாலண்டரியாக வந்து கொஷின் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து மிகுந்த சிரமத்துக்கு உட்படுத்துகிறாங்க. அதுக்கு லீகல் அண்டு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ். ஸோ பாருங்கள், வயலேட்ஸ் த ரைட் டு ப்ரைவசி. ஸோ ஆதார் கார்டில் என்னென்னலாம் இருக்குது, ஒரு ஆதார் கார்டுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இந்த ரெட்டினா ஸ்கேன் இருக்குது. ஸோ அது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 21 ரைட் டு ப்ரைவசியை வந்து இது வயலேட் பண்ணுது. செகண்ட், ஸோ அது ஏன்னா என்னுடைய அந்த கைரேகையும் அந்த ரெட்டினா ஸ்கேன் என்னுடைய பர்சனல் ஐடென்டிட்டி இல்லையா, ஸோ அதை நான் கொடுக்கறதன் மூலமாக என்னுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை அது வயலேட் பண்ணுது. ஆதார் ப்ரூவ்ஸ் ரெசிடென்சி நாட் அ சிட்டிசன்ஷிப். ஆதார் கார்டு அப்படின்றது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் தான். இது நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கார்டு தானே தவிர்த்து அது சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேலிட் டூலே கிடையாது அப்படின்றாங்க. அது பிறகு சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் 2023 ஜி நிரஞ்சன் கேஸில், ஸோ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு மேண்டட்ரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு மேண்டட்ரி கார்டு கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதில் சொல்லலை அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், இம்பேக்ட் ஆன் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். ஒரு வயசானவராக இருக்கார், ஒரு டிசேபிள் பர்சனாக இருக்காங்க, ஒரு மைக்ரண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ அசாமில் இருந்தோ ஒரிசாலேருந்தோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, அது ரூரல் ஓட்டர்ஸ், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொசீஜரல் ஹர்டல்ஸ் வந்து இருக்குதுங்க. லாஸ் தேர் ரைட் டு ஓட். பாருங்கள், கிராமத்துலேருந்து ஒருத்தங்க சிட்டிக்கு வந்து அது லிங்க் பண்ண முடியுமா, நீங்கள் வாங்கன்றாங்க. அதனால ஒரு நாள் அவங்களுடைய லாஸ் ஆஃப் பே இருக்குது. இன்கேஸ் அது வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு உரிமையை வந்து அது இழுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதை பாருங்கள், லாஸ் தேர் ரைட் டு ஓட், இதுவும் வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. நோ ஈஸி வே டு அப்பீல் இஃப் சம்ஒன் இஸ் ராங்லி ரிமூவ்ட் ஃப்ரம் த லிஸ்ட். ஒரு ஆதார் கார்டோட இந்த ஓட்டர் ஐடியோட இந்த ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா அவனுடைய ஓட்டு உரிமைக்கான அந்த ப்ரொசீஜர் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான லீகல் ப்ரொசீஜரும் ஒன்றும் கிடையாது. அது ஒரு காரணம். அடுத்து
டெக்னிக்கல் அண்ட் டேட்டா ப்ராப்ளம்ஸ். ஆதார் டேட்டா இஸ் ஃபுல்லி அக்யூரேட். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம், ஆதார் கார்டில் இன்ஷியல் தப்பாக இருக்குது, பேர் தப்பாக இருக்குது, நம்ம தமிழ் டைப் பண்ணோம் அப்படின்னா அது ஒழுங்காக வரமாட்டேங்குது. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதில் இருக்குது. பாருங்கள், ஈவன் கேக் ரிப்போர்ட் 2022 கொண்டு வந்து அந்த கேக் ரிப்போர்ட்லையுமே என்ன சொல்கிறாங்க, ஸோ பாருங்கள், லேக்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் அண்டு எரர் ஃபில்டு என்ட்ரிஸ் இருக்குன்றாங்க. அதை தப்ப நீங்கள் லிங்க் பண்ண விஷயங்களே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக் ரிப்போர்ட்டை 2022 சொல்லியிருக்காங்க. Earlier, Aadhaar-based cleanup in Andhra and Telangana lead to 55 lakh voters wrongly deleted. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த ஆதார் கார்டு கிளீனப்லேயே ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் 55 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து தப்பாக வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னோட டேட்டா வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால இது மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணாமலேயே நீங்கள் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க. அடுத்து, ப்ரைவேசி அண்டு சர்வைலன்ஸ் ரிஸ்க். என்ன ப்ரைவேசி அண்ட் சர்வேலன்ஸ் ரிஸ்க்ன்றாங்க? பொலிட்டிக்கல் டார்கெட்டிங், ஓட்டர் ப்ரொஃபைலிங், மேனிப்புலேஷன் ஆஃப் ஓட்டர் ரோல்ஸ். இதெல்லாம் என்னென்ன காரணங்கள்? இப்போ ஓட்டர் ஐடியோட இந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணதுக்கு காரணமாக அவங்க என்ன மதம், அவங்களுடைய இன்கம் என்ன, ஏன்னா ஆதார் கார்டோட பேங்க் லிங்க் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் ஏழையாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டி சார்ந்திருக்காங்க, யாரெல்லாம் இந்த கேஸ்ட் சார்ந்திருக்காங்க இப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ண ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க. அது இருக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் சஜஷன்ஸ். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? இப்போ ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணதுன்னு காரணமாக நாம் இந்த போலியாக வாக்கு செலுத்துறவங்களுடைய அந்த லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணலான்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லும்போது பூத் லெவல் வெரிஃபிகேஷன் பை ஆஃபீஸர்ஸ். ஓட்டு போட வராங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் ப்ரூஃப் வாங்கி செக் பண்ணலாம். ஓகே, இவர் கரெக்டாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத அங்கேயே வெரிஃபை பண்ணலாமே. இது எதுக்காக ஆதார் கார்டு லிங்கேஜ் சொல்கிறீங்க? அடுத்து, டோர் டு டோர் செக்ஸ் பை பப்ளிக் கிரீவன்சஸ் சிஸ்டம். வீடு வீடாக சேர்ந்தே நீங்கள் அதை செக் பண்ணலாம், டபுள் ஓட்டிங் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கு சோஷியல் ஆடிட்ஸ் ஃபார் டிரான்ஸ்பரன்சி. சோஷியல் ஆடிட்டிங் பண்ணலாம். இந்த ஏரியாக்களில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஓட்டிங்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதுவே சரியானதாக இருக்கும்ன்றாங்க. ஸோ பாருங்கள், இந்த விஷயங்களே இந்த ஆதார் லிங்கேஜ் சார்ந்து ரிலேயபிளாக இருக்கும், டெமோக்ராட்டிக் அண்டு ரிலேயபிளாக இருக்கும். அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாமல் இது சரியானதா இல்லையா அப்படின்றத நீங்கள் இங்கே செக் பண்ணலாமே. இதை விட்டுட்டு எதுக்காக ஆதார் லிங்கேஜுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், கன்க்ளூஷனாக நம்ம இந்த எடிட்டோரியல் செக்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லிங்கிங் ஆதார் டு ஓட்டர் ஐடி இஸ் நாட் லீகலி சேஃப். ஏன்னா மேலே பார்த்தோம், டேட்டா வந்து அந்த மால் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, நாட் டெக்னிக்கலி ரிலையபிள், நாட் டெமோக்ராட்டிக், மக்களுடைய அந்த உரிமைகளை ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். அதுக்கு இட் த்ரெட்டன்ஸ் த ரைட் டு ஓட், ப்ரைவசி அண்டு ஃபேர் எலெக்ஷன்ஸ். ரைட் டு ஓட். ஸோ பாருங்கள், மிஸ்மேட்ச் ஆகிற அப்படின்னால ஒரு 55 ஓட்டர்ஸ் வந்து ராங்காக வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் டு ஓட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அங்கே வயலேட் ஆகுதா? ஃபேரான எலெக்ஷன் வந்து இல்லாமல் போகுதா? நீட்ஸ் டு பி ரிவைவ்டு ஆர் ரோல்டு பேக் இன் ஃபேவர் ஆஃப் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்டு கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ். ஸோ பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய இதவே நாம் பயன்படுத்தலாம். எதுக்காக? ஒரு புது விஷயம். இதை நம்ம ஒழுங்காக நம்ம பயன்படுத்தினாலே, இதே தான் நம்ம இத்தனை வருஷம்லாம் பயன்படுத்திட்டு வரோம். இதை நம்ம ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினாலே இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அப்படின்றாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்க? ஒரு சேயிங் இருக்கும், இஃப் யூ கீப் தம் பிஸி தே ஓன்ட் கொஷின்னுவாங்க. அதாவது மக்களை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடுத்திட்டே இருக்கும்போது அவங்க ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்றதா வந்து அந்த சேயிங் சொல்கிறது. ஸோ அதுபோல் மக்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பிக் பாஸில் வர மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க். காலையில் எழுந்தோடனே ஆதார் கார்டை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுங்கள், ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் பண்ணுங்கள், ஆதார் கார்டோட வேறு என்ன கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணுங்கள், ஆதார் கார்டோட வந்து பாஸ்போர்ட் லிங்க் பண்ணுங்கள். இப்படி ஏதாவது ஒரு லிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். மக்களுக்கு வேலையே கிடையாது. மக்களை வந்து தினமும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறான், அங்கே வந்து இதுமாரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ மக்களை வந்து அப்புறம் வந்து நாட்டுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. மக்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து போராடணும், மக்கள் உழைக்கணும் அப்படின்னா எப்படி? சரி, இது பேசினா பேசிட்டு போவோம். சரி, இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடி லிங்கேஜ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன, மக்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு எப்படி பாதிக்கப்படுது, ஸோ இப்படி லிங்கேஜ் பண்ணுறதுனால என்னென்ன டேட்டா எரர் வருது, அதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி அவங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்குவாங்க
அப்படிங்கிறது கொடுத்தலாம் நம்ம பார்த்தோங்க. சரிங்களா, இது தேர்வு நோக்கில் நம்ம பார்த்தோம். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. which of the following is are potential risk associated with linking ஆதார் கார்டு டு ஓட்டர் ஐடி? ஆதார் கார்டை ஓட்டர் ஐடி லிங்கேஜ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் என்கேஜ் இன் ஓட்டர் ப்ரொஃபைலிங் யூஸிங் பர்சனல் டேட்டா. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க அவங்களுக்கு சாதகமாக, இது ஒரு ரீசன். அடுத்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ் மேர் பி ராங்லி ரிமூவ் டியூ டு த ஆதார் மிஸ்மேச்சஸ். ஆதார் கார்டு வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுனால எலிஜிபிளான ஓட்டர்ஸே வந்து ரிமூவ் செய்யப்படலாம். அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டானது ரைட் ஓட்டுங்கிறது அங்கே பாதிக்கப்படுது. சார் ரைட் ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, சாரி. அடுத்து இட் ஸ்ட்ரென்தன் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸியை, சுதந்திரத்தன்மையை இது ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எதுங்க சரி பாருங்கள். அசோசியேட்டட் வித் எதுலாம் பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு, எதுலாம் ஏவா 1 2 3 இதில் எதுங்க சரி? ஆப்ஷன் ஏ பி சி டி. 1 and 2 சரியா, 1 and 3 சரியா, 1 and 2 எல்லாமே சரியா அப்படிங்கிறத கீழே இருக்கிறதுல ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அது டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா 1 or 2 டேஸில் கிடைக்கும், இல்லை 1 வீக்கில் கொடுக்குறேன். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதில் சந்திப்போம். நன்றி.